விஜய் இன்று தனது கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்தி உள்ளார். அரசியல்ல, குறிப்பா தமிழக அரசியல்ல விஜயின் சாதக பாதகங்கள் என்னவாக இருக்கும், என்ன சவால்களை அவர் சந்திக்கவிருக்கிறார், அவருக்குள்ள ப்ளஸ் பாயிண்ட் என்ன, மைனஸ் பாயிண்ட் என்ன என்பதை பார்க்கவிருக்கிறோம். முதல்ல விஜயை பொறுத்தவரை எந்த வரிசையில் இடம் பிடிக்க போகிறார், அவருடைய தொலைநோக்கு பார்வை என்ன என்பதையும் பார்க்க வேண்டி இருக்கிறது. ஒரு பக்கம் சினிமாவிலிருந்து அரசியலில் குதித்தாங்க, முதலமைச்சர் நாற்காலியை பிடித்து விட்டார்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்கள். மறுபக்கம் சினிமாவிலேருந்து அரசியலில் குதிச்சாங்க, ஆனால் மிகப்பெரிய சாதனைகளை செய்ய முடியவில்லை. அதாவது முதலமைச்சர் நாற்காலியை பிடிக்க முடியவில்லை. அவங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன், விஜயகாந்த், சரத்குமார், கமல்ஹாசன். ஆரம்பத்தில் விஜயகாந்துக்கு வாக்கு வங்கி அதிகமாக இருந்தாலும் அவருடைய உடல்நிலை சற்றே தொய்வு ஏற்பட்ட காரணத்தினால் வாக்கு வங்கியிலும் அந்த சரிவு இருந்திருக்கிறது. இவர்கள் முதலமைச்சராக ஆனார்கள், இவர்களால் முதலமைச்சராக ஆக முடியல. விஜயின் வரிசை எந்த பக்கத்தில் இருக்க போகிறது என வரும் காலம் நமக்கு பதில் சொல்லும். விஜயை பொறுத்தவரை அவருடைய கட்சியின் முதல் மாநில மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்த இருப்பதாக அவருடைய கட்சியினர் தெரிவித்திருக்கிறார்கள். அது எப்பொழுது என்று அவருடைய கட்சிக்காரர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விழாவில் கட்சி கொடியை பற்றி விரிவாக பேசுவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் அவருடைய கட்சி கொடியை பார்க்கும் பொழுது என்ன தெரிகிறது, யாரை எதிர்க்கிறார் என்று சிக்னல் வருகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது பாருங்க, அவருடைய கட்சி கொடி அங்கே பறந்து கொண்டிருக்கிறது. விஜயின் கட்சி கொடியின் நிறம் பாருங்க, சிவப்பு மற்றும் மஞ்சள் கலந்ததாக இருக்கிறது, கருப்பு இல்லை. திராவிட கட்சிகள், மிக முக்கியமாக திமுக, அதிமுக இரண்டு பேருடைய கொடிகள் எடுத்தாலும் அதில் கருப்பு இருக்கும். அந்த கருப்பை இவர் தன்னுடைய கட்சி கொடியில் வைக்கவில்லை. இது ஒன்று. இரண்டாவது, நீங்க விஜய் அவருடைய கட்சி கொடியில் பார்த்தீங்கன்னா இரு போர் யானைகள் அங்கே இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவங்க ஒரு வீடியோ பாடல் ஒன்று வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வீடியோ பாடலில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு யானை இருக்கிறது. அந்த ரெண்டு யானையின் மீது வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி அணிந்தவர்கள் உட்கார்ந்துருக்காங்க. அந்த ரெண்டு யானையிலையும் மக்களை அடித்து துன்புறுத்துகிறார்கள் அந்த யானையை வைத்து. அப்பொழுது குதிரையில் ஒருவர் வருகிறார், அவர்தான் விஜய் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. இரண்டு யானைகளோடு வருகிறார். இவர் அழைத்து வந்த இரண்டு யானை அந்த இரண்டு யானைகளை கீழே தள்ளிவிடுகிறது. பிறகு மக்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். இவர் அந்த இரண்டு யானை மக்களை துவம்சம் செய்யும் யானையாக ஆக்கியது யாரை? திமுக மற்றும் அதிமுகவை சுட்டிக்காட்ட விரும்புகிறாரா? அவர்களுக்கு எதிராகத்தான் பிரதானமாக அரசியலை முன்னெடுக்க போகிறாரா? இதெல்லாம் அவருடைய பாடல் காட்சிகளை பார்க்கும் பொழுது பொதுமக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். அவருடைய அந்த பாடல் காட்சிகளை பார்த்து விடுவோம். அவருடைய கொடியில மலர் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு வகையான வாகை மலர், நட்சத்திரங்கள் அவருடைய கொடியில் இருக்கிறது. அந்த மலரை சுற்றி சுமார் 28 நட்சத்திரங்கள். சரி, விஜயனுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்து விடுவோம். அவருக்கு 50 வயதாகிறது. அரசியலில் பொறுத்த வரைக்கும் இது மிக சரியான வயசு அப்படின்னு சொல்லி அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ரொம்ப 60 வயசுக்கு மேலே வராமல் ஒரு 50 வயசில் முதிர்ச்சியும் இருக்கிறது, ஓரளவு உலக அனுபவங்களும் இருக்கிறது. இந்த நேரத்தில் அவர் அரசியலுக்கு வந்திருக்கார். ரிட்டையர் ஆன பிறகு அவர் வரவில்லை, 50 வயசுலேயே அரசியலுக்கு வந்தார். இன்னும் ஒரு எதிர்காலம் அடுத்த பல ஆண்டுகளுக்கு அவருக்கு இருப்பதாகவே தோன்றுகிறது. இது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இரண்டாவது, சினிமாவில் பட்ச நட்சத்திரமாக இருக்கும் பொழுதே அவருடைய படங்கள் கமர்ஷியல் சக்ஸஸ் ஆகும்போதே அரசியலில் குதிக்கிறார். படங்கள்லாம் சரியா ஓடாம எல்லாம் ஃப்ளாப் ஆயிட்டு இனி சினிமா வாழ்க்கை முடிந்தது என்ற பிறகு அவர் அரசியலுக்கு வரவில்லை. அதனால உச்சபட்ச நட்சத்திரமாக இருக்கும் பொழுதே அரசியலில் குதித்திருப்பது அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்கின்றனர். அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு படம் நான் நடிச்சுட்டு முழு நேர அரசியலில் ஈடுபடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பலர் அதற்கு முன்பு யோசித்தார்கள், படமும் நடிப்பார் அரசியலும் பண்ணுவார், எப்படி செய்வார், அவர் என்ன பகுதி நேர அரசியல்வாதியா, பார்ட் டைம் அரசியல்வாதியா தன்னுடைய
அடையாளத்தை இழக்கப் போகிறாரா என்றெல்லாம் பேச்சு அடிபட்டது. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். இன்னும் ஒரு படம் முடிச்சுட்டு நான் முழு நேர அரசியலுக்கு வருவேன்னு சொல்லி இந்த உறுதித்தன்மை அவருக்கு ப்ளஸ் பாயிண்டாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இவருடைய கட்சியினர் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் களம் கண்டு 129 இடங்களை வென்றுள்ளார்கள். அது மட்டுமில்லை, இவருடைய மக்கள் இயக்கத்தின் செயல்பாடுகள் தொடர்ச்சியாக இருக்கிறது. 10th +2 மாணவர்கள் யாரெல்லாம் டிஸ்ட்ரிக்டில் முதலிடம் பிடிச்சிருக்காங்களோ, முக்கிய இடங்களை பிடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு கூப்பிட்டு பரிசெல்லாம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி சமீபத்தில் செய்திகளிலேயே இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்களுடைய குறி என்று பார்க்கும் பொழுது இவர்கள் இளைஞர்களின் வாக்குகளை குறிவைக்கிறார்கள், பெண்களின் வாக்குகளையும் குறிவைக்கிறார்கள். பெண்கள் வாக்கு என்று வரும்போது ஒரு சவால் இருக்கிறது. படம் பார்க்குறவங்க ஓட்டு போடுவாங்க. ஆனால் இவருடைய படத்தில் மது சம்பந்தப்பட்ட மது அருந்துவது, சிகரெட் பிடிப்பது போன்ற காட்சிகளை குடும்ப பெண்கள் ஏற்பார்களா அப்படின்னும் அரசியல் விமர்சகர்கள் கேள்வியை முன்வைக்கிறார்கள். சரி, யாருடைய வாக்கு வங்கியை இவர் குறிவைக்கிறார் என்ற கேள்வியை முன்வைக்கும் பொழுது பெரும்பாலும் எல்லாருடைய வாக்கு வங்கிகளிலும் கை வைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பிரதானமாக அதிமுக மற்றும் தேமுதிக என்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னா, இந்த இரண்டு கட்சியும் சமீபத்தில் மிகப்பெரிய இழப்பை சந்தித்து இருக்கிறது. ஜெயலலிதா அவர்கள் இல்லாதது அதிமுகவிற்கு ஒரு மாபெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் அந்த கட்சியின் வாக்குகளை அவர் கவர்வாரா என்று பேசப்படுகிறது. விஜயகாந்துக்கு பிறகு தேமுதிக கட்சியின் வாக்குகளையும் அவர் தற்பொழுது கவர வாய்ப்பு இருக்கிறது. அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க, தேமுதிகவின் வாக்கு வங்கி சரிந்திருக்கிறது, அதனால பெரும்பாலும் அவர் குறிவைப்பது அதிமுக வாக்கு வங்கியாக இருக்கும்னு சொல்லி அவர் வீடியோ காட்சி வெளியிட்டதை சுட்டி காண்பிக்கிறார்கள். அதில் ஒரு மிகப்பெரிய கட் அவுட்டில் ஒரு பக்கம் அண்ணாவும் இன்னொரு பக்கம் எம்ஜிஆரும் இருக்க விஜய் நடுவில் இருப்பதை போல் இவரே பாடலை வெளியிட்டிருக்கிறார். விஜயே பாடலை வெளியிட்டிருக்கிறார். அப்பொழுது என்ன சொல்ல வருகிறார், அதாவது எம்ஜிஆர் அண்ணா இவர்கள் இருவரின் பாதையில் பயணிப்பேன் என்பதை உணர்த்துகிறாரா? அப்பொழுது அதிமுக வாக்கு வங்கியில் பெரிய அளவில் கை வைத்து விடுவாரா என்ற கேள்வியையும் எழுப்புகிறார்கள். இது தொடர்பான அந்த பாடல் காட்சியை பார்த்து விடுவோம். அடுத்து இவருக்கு இருக்கும் சவால்கள் என்ன அரசியல் களத்தில் என்று நாம் பார்க்கவிருக்கிறோம். விஜய்க்கு 50 வயதாகிறது. அடுத்த பல வருடங்கள் அவர் அரசியல் செய்ய வேண்டியிருக்கும். திமுகவை பொறுத்தவரை உதயநிதி எப்பொழுது துணை முதலமைச்சராக அறிவிக்கப்படுவார் என்ற பேச்சு இருக்கிறது. இனி வரும் தேர்தலை உதயநிதி தலைமையில் திமுக சந்திக்குமா? திமுகவின் நட்சத்திரமாகவே உதயநிதி மாறிவிட்டார். அவருடைய கேம்பெயின்ஸ் எல்லாம், பிரச்சாரங்கள்லாம் திமுகவுக்கு வெற்றியை அள்ளி அள்ளி தருகிறது. இவ்வாறு அவர் மிகப்பெரிய நட்சத்திரமாக இருக்கிறார். அது மட்டுமில்ல, உண்மையான அரசியல் யானை பலத்தோடு, 2 யானை பலத்தோடு இருப்பது உதயநிதி தான் அப்படின்னு சொல்லி அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. விஜய் வேண்டுமானால் கட்சி கொடியில 2 யானைகள் வைத்திருக்கலாம், போர் யானைகள் என்று. ஆனால் உண்மையில் களத்தில் திமுக என்ற மாபெரும் கட்டமைப்பு உடைய, ஏற்கனவே பல ஆண்டுகள் ஆட்சி செய்த மிகப்பெரிய யானை பலத்தோடு இருப்பது திமுக தான். அதிலும் இளைஞரான உதயநிதி அங்கே தலைமை தாங்க வருகிறார். அப்படி இருக்கும் பொழுது அவரும் சினிமாவில் நடித்து பிரபலமானவர். இருவரும் எவ்வாறு மோதவிருக்கிறார்கள்? விஜய் உதயநிதியை எதிர்த்து எவ்வாறு அரசியல் செய்யவிருக்கிறார்? உதயநிதிக்கு இருக்கும் அந்த அரசியல் அனுபவத்தை விஜய் எவ்வாறு கையாளவிருக்கிறார் என்பதுதான் விஜய்க்கு மாபெரும் சவாலாக அமையும் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் சிதறடிக்கப்பட்டால் அது திமுகவிற்கு சாதகமாக அமையும். உதாரணத்துக்கு அதிமுகவின் வாக்கு வங்கியில் அதிக அளவில் திமுகவை கம்பேர் பண்ணும்போது அதிக அளவில் அதிமுகவில் விஜய் கை வைக்கிறார் என்றால் அது திமுகவிற்கு சாதகமாக அமையுமா? திமுகவுக்கு எதிராக வாக்குகள்லாம் கன்சாலிடேட் ஆகிறதுக்கு பதிலாக, அதாவது ஒரே கட்சிக்கு வர்றதுக்கு பதிலாக வாக்குகள் சிதறடிக்கப்பட்டால் அதில் திமுக வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குமா என்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது. சரி, அடுத்த கேள்வி என்ன? கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்தித்தால் எவ்வளவு பெரிய தாக்கத்தை விஜயால் ஏற்படுத்தி விட முடியும்? வெறும் ஓட்டு பர்சன்டேஜ் மட்டும் பிரித்து காண்பிப்பாரா, அல்லது உண்மையிலேயே அவர் சிஎம் நாற்காலிக்கு ஆசைப்பட்டால் இது எவ்வாறு சாத்தியமாக அமையும் என்ற கேள்வியும் எழுப்பவிருக்கிறார்கள். கூட்டணி அமைத்தால் திராவிட கட்சிகளை ஏற்கனவே எதிர்ப்பது போன்ற
சாயல் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது யாரோடு கூட்டணி வைப்பார் என்றும் பேசப்படுகிறது. அது மட்டுமல்ல, சினிமாவில் தொடர்ந்து நடிக்காமல் தனது வசீகரத்தை தக்க வைக்க விஜயால் இயலுமா என்ற கேள்வி எழுகிறது. ஏன் அப்படின்னா, திரு எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வந்தாலும் சினிமாவை முழுமையாக விட்டுவிடவில்லை. ஆனால் விஜய் இந்த சினிமாவோட நான் அடுத்த சினிமாவோட முழுமையாக அரசியலில் ஈடுபடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. ஒருவேளை அவர் படமே நடிக்க மாட்டேன் என்ற அர்த்தத்தில் சொல்லியிருந்தால் அவருடைய வசீகரத்தை அவரால் எவ்வாறு தக்க வைக்க இயலும் என்றும் கேள்விகள் எழுப்பப்படுகிறது. இதெல்லாம் அரசியல் களத்தில் அவருக்காக காத்திருக்கும் சவால்கள். சரி, திமுக அதிமுக கட்சியினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உண்மையில் விஜயை நீங்கள் தனியாக பார்க்க முடியாது. பின்னாடி அப்படியே சற்றே பார்த்தீங்கன்னா பாஜக துணை நிற்பார்கள். ஏன் அப்படின்னா, ஒரு லாங் டேர்ம் பிளான்ல, அதாவது ஒரு நீண்ட ஆண்டு திட்டத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் மிகப்பெரிய பலத்தோடு இருப்பது அதிமுக திமுக என்ற இரு திராவிட கட்சிகள். இந்த திராவிட கட்சிகளின் வாக்கு வங்கியை உடைத்தெறிந்தால்தான் பாஜக எதிர்காலத்தில் 5 வருஷம் பொறுத்தோ 10 வருஷம் பொறுத்தோ 15 வருஷம் பொறுத்தோ ஒரு மிகப்பெரிய சக்தியாக தமிழ்நாட்டில் உருவாக முடியும். அந்த வாக்குகளை சிதறடிக்க வேண்டுமாயின் ஏற்கனவே ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டாரு. விஜயை களத்தில் இறக்கி அந்த வாக்குகளை சிதறடிக்க பாஜக பார்க்கிறது. அதனால் பாஜக கையும் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்ததில் இருக்கிறது என திமுகவும் அதிமுக வட்டாரங்களும் தற்பொழுது பேச ஆரம்பித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.